கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் தியானத்துக்கு தேவனுடைய பெரிய கிருபையினால நாம் கடந்த 2 வாரமாக தியேத்தரா சபை குறித்து நம்ம அநேக காரியத்தை நம்ம பார்த்துன்னு வரோம். ரொம்ப 7 சபை காலகட்டத்திலேயும் ரொம்ப விசேஷமான ஒரு சபை தியேத்தரா சபை. ஏன்னு பார்க்கும்போது உபதேச ரீதியாகவும் சரி, அந்தி கிறிஸ்துவோடைய ஆதிக்கமும் சரி, ஒரு உச்சகட்டத்துக்கு போன ஒரு சபை தியேத்தரா சபை. ஸோ இந்த ஒரு சபையோடைய தூதருடைய பேர் பீட்டர் வால்டோ. ஸோ இந்த சபையோடைய அர்த்தம் தியேத்தரா அப்படின்னா ஒரு சுகந்த வாசனை, ஸ்வீட் பர்ஃபியூம் ஆஃப் சாக்ரிஃபைஸ், ஒரு சுகந்த வாசனையான பலி எனக்கூடிய ஒரு அர்த்தத்தை நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தியேத்தரா சபை பத்தி நம்ம சில காரியத்தை நம்ம தியானிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18-19 நம்ம போன வாரம் பார்த்த விஷயங்கள் நம்ம வாசிக்கலாம். தியேத்தரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்கிறதாவது: உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். சோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 2 வசனம் கடந்த வாரம் நம்ம பார்த்து முடிச்சோம். சோ தியேத்தரா சபையில கர்த்தர் இயேசு விசேஷமான ஒரு வார்த்தை என்ன பயன்படுத்துவார்னா தேவகுமாரன். தேவகுமாரன் என்னக்கூடிய ஒரு வார்த்தை. அப்படின்னா விசுவாச துரோகம் அந்த சபையில என்ன நேரிடுச்சுன்னு பார்க்கும்போது, அந்த போப்பு மார்க்கம் கர்த்தர் இயேசுக்கு ஒரு கவுண்டர் ஃபிட்டா எதிராக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது, அந்த ஒரு சிங்காசனத்துல அமர்ந்து அந்த விகார் ஆஃப் காட், அதாவது கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஸ்தானத்தை அவங்க கையில எடுத்துட்டு சபை ஜனங்களை துன்புறுத்தின ஒரு காரியத்தை கடந்த வாரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் கர்த்தர் இயேசு தியேத்தரா சபை பத்தி உன் கிரியையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் முன்பு செய்த கிரியையும் பின்பு செய்த கிரியையும் அறிந்திருக்கிறேன். சோ கர்த்தர் இயேசு சொல்றாரு, அந்த பீட்டர் வால்டோ அவர் அந்த ஊழியத்தை ஏறெடுக்கும் போது அவர் அந்த போப்பு மார்க்கத்துக்கு எதிராக சத்தியத்தின் மேல இருக்கக்கூடிய அன்புக்கு அவர் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது ஊழியத்தை ஏறெடுத்தார். பிரெஞ்சு மொழியில பைபிள் வெளியே வந்துச்சு. அதனால நிறைய பேர் அதை படிச்சுட்டு உண்மையான சத்தியத்தை புரிஞ்சுட்டு, அதாவது அந்த காலத்துல போப்பு மார்க்கத்துக்கு எதிராக அவங்க செய்யற தப்பறையை புரிஞ்சுட்டு சில பேர் பீட்டர் வால்டோ அவருடைய பின்னடியாரக்களா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது, அவங்க அந்த நேரத்துல அந்த தூதனுக்கு வெளிப்படுத்தின சத்தியத்துக்கு பிரகாரம் அவங்க கடந்து போந்து நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுதான் கர்த்தர் இயேசு அந்த சபையை பத்தி ஒரு நல்ல ஒரு சாட்சி அவர் தராரு. இப்ப நெக்ஸ்ட் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 20வது வசனம் நம்ம தியானிக்கலாம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்கிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசிதனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இப்போதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம இந்த ஒரு தியேத்தரா சபையில நடந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வு குறித்து நம்ம தியானிக்க போறோம். பெர்கமோல பாலாமின் உபதேசம். ஆனா இங்க தியேத்தரால பார்க்கும்போது எசபேல், அந்த ஸ்திரீயான எசபேல். யார் இந்த எசபேல்? சோ இந்த எசபேல குறித்து நம்ம பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்துல இவங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நேபேத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவளுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற்போல்
அவன் சீதோனியரின் ராஜாவாகிய எத்பாகலின் குமார்த்தி எசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு. இது ஹாஹாப் ராஜா. யார் ஹாஹாப் ராஜான்னு பார்க்கும்போது இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஒரு ராஜா, ரொம்ப மோசமான ராஜா. இவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அந்த ஊர் பேர் நம்ம வாசிக்கும் போது எத்பஹால், ஓகேங்களா, எத்பஹால் குமார்த்தியான சீதோனியன், ஆமா சீதோன் ராஜாவா இருக்கக்கூடிய எசேபேல் என்னக்கூடிய ஒரு ஸ்திரீயை இவர் விவாகம் பண்ணிருக்கிறாரு. இது எத்பஹால் என் ஒரு அந்நிய தேவர்கள் உடைய பேர் எத்பஹால், சீதோன் ராஜா, அதாவது சீதோன் தேசத்துடைய ராஜா. இவளை குறித்து நம்ம பார்க்கும்போது இவங்க முற்றிலும் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது விக்கிரக ஆராதனைய வணங்கக்கூடிய ஒரு ஜனங்கள் தான் இந்த சீதோனியர்கள். இந்த சீதோனியர்ல அந்த ஹெட்பஹால் எனக்கூடிய அந்த ராஜாவுடைய மகள் யாருன்னு பார்க்கும்போது ஜெசபேல். இந்த ஜெசபேலை குறித்து நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இவங்களுடைய பேரோட அர்த்தம், அதாவது சில பேர் போலதான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஆனா இந்த அம்மாவுடைய பேர் போல அவங்களோட வாழ்க்கை இல்லை. இவங்களுடைய பேருடைய மீனிங் என்னன்னு பார்க்கும்போது கற்புள்ள கனிகை, கற்புள்ள. எசேபேல்னா சாஸ்டைன், கற்புள்ள. ஆனா எங்களுடைய கிரியைகள், இவங்களுடைய நடத்தை பார்க்கும்போது முற்றிலுமா எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல பெண்ணுக்கு தேவையான குணலட்சணமே இந்த எசேபேலுக்குள்ள இல்லை. பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த எசேபேல் குறித்து நம்ம தியானிக்கும் போது அவருடைய அப்பா, எசேபேலுடைய அப்பா ஹெட்பஹால், அவர் என்ன வந்திருக்காருன்னா சீதோன்ல ஒரு ராஜா மாத்திரம் இல்ல, ஒரு ஆசாரியருமா இருந்திருக்கிறார். எதுக்குன்னு பார்க்கும்போது அந்த பால் தேவர்களை வணங்கக்கூடிய பிரதான ஆசாரியர் இருந்திருக்கிறார். அப்படின்னா அந்த ஒரு வளர்ப்புல பார்க்கும்போது இந்த ஜெசபேலுக்குள்ள வேரூன்றி அந்த ஒரு விக்கிரக ஆராதனை என்னக்கூடிய மிகப்பெரிய அருவருப்பான விஷயம் அவங்களுடைய ரத்தத்திலே இருக்கு நம்ம பார்க்கிறோம். இது நம்ம அப்படியே நம்ம எடுத்து பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ரசல் அவங்க ரீபிரிண்ட்ல கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ல இருந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது அப்படியே இவங்களுடைய வாழ்க்கைய போப்ப மார்க்கத்துக்கு அது அப்படியே ஒத்து போகுது. பாருங்க, அவரோட தந்தை எப்படி இருக்காருன்னா விக்கிரக ஆராதனை, இந்த போப்ப மார்க்கத்தோடைய அந்த ஒரு துளிர் பார்க்கும்போது விக்கிரக ஆராதனை தான் முக்கியமான ஒரு அருவருப்பான விஷயம். பார்க்கும்போது போப்பு மார்க்கமும் என்னெல்லாம் இந்த உலகத்துல இல்ல பேகனிசம், அதாவது அந்நிய தேவர்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் யார் செய்யறாங்கன்னு பார்க்கும்போது இந்த போப்பு மார்க்கம் செய்யறாங்க. அதனாலதான் ஜெசபேலோடைய வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கையை முழுமையா நம்ம எடுத்து பார்க்கும்போது அப்படியே போப்பு மார்க்கத்துக்கு அது என்ன ஆகுது, அழகா ஒத்து போகுது. இப்போ ஜெசபேல் போப்பு மார்க்கம், அவங்களுடைய அருவருப்பான காரியம், மத ரீதியான சம்பந்தம் எல்லாமே ஒத்து போனாலும் இந்த ஆகாப் ராஜா குறித்து நம்ம பார்க்கும்போது இவர் இஸ்ரேலுக்கு ஒரு ராஜா, விசேஷமா இவர் இஸ்ரேலுக்கு ராஜா. அந்த யூதா பெஞ்சமின் அவங்களுடைய காரியத்தை நம்ம பார்க்கும்போது இவர் ஒரு ராஜா. ஆனா இந்த ஒரு இஸ்ரேலான ராஜா இருக்கக்கூடிய இந்த ஆகாப் ராஜா கண்டிப்பா தேவனுடைய காரியத்துக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கைய இவர் வாழ்ந்திருக்கிறார். எப்படின்னு பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 21:25 நம்ம வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 21:25. தன் மனைவியாகிய யெசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. இப்ப பாருங்க, ஆகாப் பத்தி ஒரு சாட்சி வசனத்துல எப்படி சொல்லுதுன்னா, பொல்லாப்பு செய்யறதுக்கு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய மனைவி கிட்டே இவர் என்ன பண்ணிட்டாரு, முற்றிலுமா விற்று போட்டார். எதுக்கு விற்று போட்டார்னா கர்த்தருடைய பார்வையில எது எது பொல்லாப்போ அந்த பொல்லாப்பு செய்யறதுக்குன்னு இவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது வித்து போட்டார். அப்படியே இந்த ஆகாப் ராஜாவை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது உலக ராஜ்யங்கள் இல்ல சிவில் கவர்மெண்ட்டுக்கு இந்த ஆகாப் ராஜா எப்படி இருக்கிறாருன்னா ஒரு நிழலாக்குறாரு.
அப்படின்னா ரொம்ப இவங்களுடைய பிக்சர் நம்ம எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, அந்த ஒரு தியேத்தரா சபையிலேயே நம்ம எடுத்து பார்க்கும்போது பாப்பசி போப்பு மார்க்கத்துக்கு நிரலா ஜெசபேல் இருக்கிறாங்க. போப்புகள் என்ன சொல்றாங்களோ கண்மூடித்தனமா ஒருத்தரை கொலை செய்யணும்னா இந்த ஒரு அரசாங்கம் என்ன பண்ணிடுது, செஞ்சிருது. இவங்க ஒரு இன்னோசென்ட்டா இல்ல இவங்க உண்மையாலே கிரிமினலா அதெல்லாம் பார்க்காம போப்பு மார்க்கம் என்ன சொல்றாங்களோ அதுக்கு அப்படியே அரசாங்கமும் அப்ப இருக்கக்கூடிய ரோம பேரரசுகள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஒத்து போயிருக்கிறாங்க. இந்த நிரல்களை எடுத்து பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஆஹாப் ஜெசபேல், ஆஹாப் சிவில் கவர்மெண்ட்டை குறிக்குது, ஜெசபேல் போப்பு மார்க்கத்தை குறிக்குது. சோ இதை நம்ம எடுத்து பார்க்கும்போது பாருங்க, ஜெசபேல் எனக்கூடிய பேரு கற்புள்ள கன்னிகை. ஆனா இவங்களுடைய வேலைப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அது வேசித்தனமா அந்த இடத்துல இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஜெசபேல் பைபிள்ல ஒரு ஸ்திரீயை பத்தி இந்த அளவுக்கு டிஃபைன் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இந்த ஸ்திரீயை பத்தி சொல்றாங்கன்னா அது அப்படியே போப்பு மார்க்கத்துடைய கிரியைய, இது இந்த ஜெசபேலுடைய வாழ்க்கை போப்பு மார்க்கத்துடைய கிரியையா காணப்படுது நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த ஜெசபேல் குறித்து நம்ம இன்னும் நிறைய பாயிண்ட் நம்ம தியானிக்க போறோம். எந்த வகையிலன்னு பார்க்கும்போது மறுபடியும் நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம், ரெவலேஷன் 2nd chapter 20th verse. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்கிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசிதனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். பாருங்க, இந்த இடத்துல வசனம் என்ன சொல்றதுன்னு பார்க்கும்போது, ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, என்னவெனில் அப்படின்னா கர்த்தர் இயேசு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு தியேத்தரா சபையில இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களை பார்த்து, நீங்க சத்தியத்துக்காக நின்னாலும் உங்க மேல எனக்கு ஒரு குறை இருக்கு. அந்த குறை என்னன்னு பார்க்கும்போது தீர்க்கதரிசி எனக்கூடிய சொல்லுகிற எசபேலுக்கு, அந்த வசனம் வாசிங்க. தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்கிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசிதனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய், நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறார். இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, பிகாஸ் thou tolerate that woman Jezebel, thou suffereth இருக்கு, அதுக்கு ஈக்குவலன்ட் வேர்ட் டாலரேட். அப்படின்னா இந்த ஜெசபேல் எனக்கூடிய ஒரு ஸ்திரீ போப்பு மார்க்கத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க அந்நிய தேவர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் உண்மையான பரிசுத்தமான இருக்கக்கூடிய சபைக்குள்ள அவங்க கொண்டு வந்துட்டாங்க. முதல் விஷயம், அப்படி கொண்டு இது தவறுன்னு யாருக்கு தெரியுதுன்னா கிளியரா தியேத்தரால இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு இது தவறுன்னு தெரியுது. அப்படி தவறுன்னு தெரிஞ்சு கூட நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கு இடம் கொடுத்திருக்கீங்க, டாலரேட் பண்ணிருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க பிரசங்கம் செய்யும் போது பரிசுத்தவான்களுக்கு தவறுன்னு தெரியுது, தெரிஞ்சும் இவங்க அமைதியா இருந்திருக்கிறாங்க. இது கர்த்தர் இயேசுடைய பார்வையில் என்ன இருக்குன்னா, உன் மேல ஒரு மிகப்பெரிய குறை இருக்கு. என்னன்னா, நீ தவறுன்னு தெரிஞ்சு கூட கேட்டு நிக்கிற. அப்படின்னா இந்த இடத்துல அது என்ன தவறு? அவங்க அந்த ஜெசபேல் அந்த ஒரு ஸ்திரீயோடைய கிரியைகள் போப்பு மார்க்கத்துக்கிட்ட அப்படி என்ன வந்துச்சுன்னு பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, முதல் இந்த அரசியலோ மதமோ ஒன்னா சேர்ந்ததுதான் தவறு. இது ரெண்டும் வேற வேற விஷயம். இது ஒன்னா சேர்ந்துட்டு அவங்க செய்யக்கூடிய அந்த ஒரு கிரியைக்குது பாத்தீங்களா, சபைக்குள்ள அரசியல் உள்ள வந்துச்சு பாத்தீங்களா, இது தவறு. டிவைன் அரேஞ்ச்மெண்ட் பிரேக் ஆச்சு, இது தவறு. ஆனா பீட்டர் வால்டோட டைம்ல சில பேர் இது தவறுன்னு கொஞ்சம் தான் குரல் கேட்டுச்சு, பெரிய அளவுல அவங்க எதிர்க்கல, ஒரு சின்னதா தான் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா எதிர்த்திருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல சகோதரர் சொல்லும் போது மத்தவங்கள என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்க்க, நம்ம பாஷையில நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, நான் மென்னு முழுங்கிட்டேன், மென்னு வருது, சத்தியத்துக்கு போராடணும்னு அந்த வைராக வருது, ஆனாலும் என்ன பண்ணிட்டாங்க,
நம்ம கிட்ட அந்த திராணி இல்லாதனால சில வாட்டி நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த மாதிரி தியேத்தரால இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் அவங்க முழ்கிட்டாங்க. சத்தியத்தை சத்தியமா போதிக்காத அவங்கள எதிர்க்க தவறுந்து அவங்க முழ்கிட்டாங்கன்னு என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்த தவறுன்னு சுட்டி காமிக்காம விட்டுட்டாலே என்னன்னா அந்த பொய்யான உபதேசத்தை ஏற்றுக்கொண்ட அர்த்தம். பாருங்க, பட் இட் வாஸ் that they were allowing their brethren to swallow the unclean doctrine. இதுதான் கர்த்தர் இயேசு பார்வையில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது, உன்மேல் எனக்கு ஒரு குறை இருக்கு. வார்த்தையை கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, நீ இடம் கொடுத்தாய், யூ டாலரேட் ஆர் டீச்சிங் அப்படின்னா, இந்த இடத்துல கர்த்தர் இயேசுக்கு யார் மேல பார்வைன்னு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஆஹாபோ ஜெசபேலோ அங்க இருக்கக்கூடிய ரோமனோ போப்பு மார்க்கம் மேல இல்ல, அங்க இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் தான். ஆவினால் ஜனிப்பிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் மேலதான் கர்த்தருக்கு கண்ணு. அவங்க பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும். ஆனா அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னு பார்க்கும்போது கொஞ்சம் இடம் கொடுத்துட்டாங்க. அப்படி கொஞ்சம் இடம் கொடுத்ததுனால தான் கர்த்தருக்கு என்ன ஆகல, உன் மேல் ஒரு குறை உண்டுன்னு உடனடியா அவர் என்ன பண்றாருன்னா சுட்டி காமிக்கிறாரு. அப்படி சுட்டி காமிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு பரிசுத்தவான்களுக்கு சுட்டி காமிச்சிட்டு அந்த போப்பு மார்க்கம் எந்த நிலைக்கு அவங்களுடைய வேசித்தனம் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு ஜெசபேல முன் வச்சு சுட்டி காமிக்கும் போது அங்க காமிக்கிறார். இந்த மாதிரி அவங்களுடைய காரியம் சபைக்குள்ள இந்த அளவுக்கு கீழ்த்தரமா போகுது. ஆனா சில பரிசுத்தவான்கள் அது நிராகரிச்சுட்டு இருக்கிறாங்க, நெக்லெக்ட் பண்ணதுனால கர்த்தர் இயேசு சொல்றாரு, உன் மேல் எனக்கு ஒரு குறை உண்டு. சோ அந்த மாதிரி அவங்க அந்த காரியத்தை பொறுத்துட்டாங்க. அத சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லாம போனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, போப்பு மார்க்கத்துக்கு இதுவே ஒரு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு எடுத்த கையாயிடுச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய பொய்யான உபதேசத்தை இன்னமும் சபைக்குள்ள கொண்டு பரிசுத்தவான்களுக்கு அந்த உபதேசத்தை திணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இல்லைன்னா அந்த உபதேசத்தை நீங்க கை கொள்ளுன்னு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருவேளை போப்பு மார்க்கத்துக்கு எதிராக நின்று அவங்க அந்த அளவுக்கு வளர்ந்திருக்க மாட்டாங்க. இவங்க பொறுமையா அந்த காரியத்தை அவங்க சகிச்சுட்டு அதை அவங்க என்ன பண்ணல, அவங்க அதை டாலரேட் பண்ணதுனால தான், அவங்க அலோவ் பண்ணதுனால தான் அவங்க இந்த அளவுக்கு என்ன ஆயிட்டாங்கன்னு பார்க்கும்போது வளர்ந்துட்டாங்க. அதுவே என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது பரிசுத்தவான்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஆயிடுச்சு அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசு சொல்றாரு என்னன்னா, ஜெசபேல் எனக்கூடிய ஸ்திரீ தன்னை தீர்க்கதரிசின்னு யார் தான் சொல்றது, அந்த ஸ்திரீ தான் சொல்லுது. அந்த போப்பு மார்க்கம் தான் நான் தேவனால் ஏற்படுத்தி வைத்தவன் அப்படின்னு அவங்க தான் சொல்றாங்க தவிர கர்த்தர் இயேசு எங்கன்னா சொல்லியிருக்கிறாரா? இல்ல. ஒருவேளை அவங்க இந்த அரசியலும் மதமும் சேர்ந்தாம இருந்தா இந்த சபை வாய்ப்புக்கு யார் கூட வந்திருப்பாங்க, அவங்களும் வந்திருப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உண்மையான மனவாளனா இருக்கக்கூடிய கர்த்தர் இயேசுவை நிராகரிச்சுட்டு இந்த உலகத்தோட கலந்து அந்த வேசித்தனத்தை அவங்க கொண்டு வந்ததுனால அந்த வாய்ப்பை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும் போது இழந்துட்டாங்க. சோ இந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ரொம்ப ஒரு முக்கியமான வசனம், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்கிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசிதனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து. பாருங்க, இது யார்கிட்ட அவங்க பண்ணாங்கன்னு பார்க்கும்போது இங்கிலீஷ்ல பார்க்கும்போது which called himself a prophetess to teach and to seduce my servants, என்னுடைய ஊழியக்காரர்கள் அப்படின்னா இந்த பொய்யான உபதேசம் யாரு மேல தாக்குதலா வருது, பரிசுத்தவான்கள். இது கர்த்தர் இயேசுக்கு என்ன ஆகலன்னு பார்க்கும்போது இது பிடிக்கல, உன் மேல் ஒரு குறை இருக்கு அப்படின்னு என்ன பண்றாருன்னா சுட்டி காமிக்கிறாரு. சோ இந்த ஒரு பாயிண்ட நம்ம பார்க்கும்போது நெக்ஸ்ட், விக்கிரகங்கள் சாப்பிடுறது படைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இது ரொம்ப முக்கியமான உபதேசம். இது ரொம்ப ஈஸியா ஒரு சர்ச்ல இந்த உபதேசம் ரொம்ப சீக்கிரம் வந்துடும். அது எந்த காலகட்டமா இருக்கட்டும், ஆனா இது ரொம்ப ரீசனபிளா இருக்கும். விக்கிரகங்களுக்கு படிக்கிறதுனா இந்த உலக ஜனங்கள் செய்யற காரியம் அப்படியே சபைக்குள்ள என்ன ஆயிடும்னு பார்க்கும்போது உள்ள வந்துடும். அதுதான் விக்கிரக ஆராதனை.
என்ன அந்த மாதிரி ஒரு காரியம் பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, உலகத்தார் என்ன செய்யறாங்களோ அது அப்படியே என்ன எங்க வந்துரும்னா சபைக்குள்ள இது இன்ஃபுளுன்ஸா வரும். ஆனா இந்த ஒரு காரியத்தை வந்து சொல்லும் போது இந்த போப்பு மார்க்கம் இந்த உலகத்தோடைய ஆவி, இந்த உலகத்தோடைய இன்ஃபுளுன்ஸ் வந்து அவங்க அறியாமல செய்யல, கான்சியஸா செஞ்சாங்க. அவங்க தெரிஞ்சே புரிஞ்சே செஞ்சாங்க. அது மாத்திரம் இல்லை, இதை செய்யும் போது என்ன பண்ணாங்கன்னு பார்க்கும்போது பரிசுத்தவான்களை பயம்படுத்தினாங்களாம். நீ இதை பண்ணாதான், நீ இதை செஞ்சாதான் அப்படின்னு. அப்படின்னா இவங்க என்ன பண்ணாங்க, அந்த விக்கிரத்துக்கு படிக்கிற விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த போப் மார்க்கம் என்ன பண்ணாங்கன்னா, உலகத்தோடைய இசைஞ்சிட்டு உலகத்துல என்னென்ன பழக்கம் வழக்கம் இருக்கோ அது அப்படியே இவங்க ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்குன்னு அதை இன்ஸ்டிடியூட்டலைசேஷன் பண்றாங்க. இன்ஸ்டிடியூட்டலைசேஷன்னா ஒரு அமைப்பா பண்ணி விட்டுறாங்க. உதாரணத்துக்கு இந்த உலகத்துல சேரிட்டி, ட்ரஸ்ட், இல்ல மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மையங்கள், இதெல்லாம் வந்து உலகம் விஷயம். பைபிளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது உலகத்துல இருந்து அப்படியே கொண்டு வந்துட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்க்கும்போது கிறிஸ்துவ பழக்க வழக்கமா மாத்திட்டாங்க. சேரிட்டி செய்யறது தப்பா, ஒருத்தருக்கு உதவி செய்யறது தப்பா, அதெல்லாம் தப்பு இல்லைங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்க்கும்போது இந்த உலக காரியங்கள் அப்படியே சபைக்குள்ள கொண்டு வந்துட்டு அத ஒரு லாவா, ஒரு கட்டளையா வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா பரிசுத்தவான்கள் மேல திணிக்கும் போது இது என்ன நடக்குதுன்னா ரொம்ப பெரிய ஆபத்தா முடியுது. பாருங்க, கண்டினியூஸா இந்த மாதிரி பழக்க வழக்கம் வந்து வேதத்துல பைபிள்ல இல்லாத விஷயங்கள் வந்து சபைக்குள்ள கொண்டு வரும்போது என்ன பண்றாங்கன்னா, உண்மையான பரிசுத்தவான்களை, அவங்க ஆவிக்குரிய நிலையில இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள அந்த ஆவிக்குரிய நிலையில இருந்து தள்ளி இந்த பேய்கள் செய்யக்கூடிய விஷயம், பேகன் பிராக்டிஸ வந்து அவங்கள வந்து செய்யறதுக்கு தூண்டி விடுறாங்க இந்த போப்பு மார்க்கம். அதுதான் கர்த்தர் இயேசு பாக்குறாரு. நீ ஏன் எடை கொடுத்த, அதுக்கு நீ எடை கொடுத்ததுனால்தான் அவங்க என்ன பண்றாங்க, இந்த அளவுக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. உன் மேல் எனக்கு ஒரு குறை என்ற காரணமே நீ டாலரேட் பண்ணிட்ட, முழுகிட்ட விஷயத்த, நீ பொறுத்து போயிட்ட, அப்படி போயிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்க்கும்போது பைபிள் தன்னுடைய சொந்த மொழியில இல்லாததுதான். ஏன்னா ஒரு அந்நிய மொழியில அவங்க ஏதோ ஒன்று படிச்சுட்டு ஏதோ ஒன்று போதிச்சிருந்தால்தான் இவ்வளவு பிரச்சனை. இதத்தான் பீட்டர் வால்டோ என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது பிரெஞ்சு பாஷையில உடைச்சு கர்த்தர் இயேசு சொன்ன அந்த ஒரு 4 சுவிசேஷத்துல இருக்கிற உபதேசத்தை பிரசங்கிக்கும் போது ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பீட்டர் வால்டோ ஏதோ வித்தியாசமா பேசுறாரு, போப்பு மார்க்கம் ஏதோ வித்தியாசமா பண்றாங்க. இவங்க 2 பேருக்கு என்ன ஆகல, ஒத்தே போல. பாருங்க, இந்த ஒரு பிக்சர் நம்ம போட்டிருக்கிறோம். என்னன்னா, போப்பு இன்னோசன்ட், ஒரு பேர் இன்னோசன்ட் 3, அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது ஜனங்களை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றாரு. என்ன மாதிரி சிங்காசனம், தலையில எவ்வளவு பெரிய தொப்பி பாருங்க, என்ன பிரம்மாண்டமான ஒரு அதிகாரம். ஸோ இதுதான் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது தங்களை அவங்க தான் தீர்க்கதரிசின்னு மேன்மை பாராட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க தீர்க்கதரிசி கிடையாது, அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு அருமையான பாயிண்ட் வந்து அதாவது இந்த ஒரு ரெவலேஷன் ஸ்டடி பண்ண மூத்த சகோதரர் ஒரு பாயிண்ட் முன்வைக்கிறார். இங்க அழகா 2 வகுப்பார் பிரிறாங்க. யாருன்னு பார்க்கும்போது கோதுமை மற்றும் கலை வகுப்பார். ஆனா அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம தியேத்தரா சபை குறித்து நம்ம தியானிச்சுன்னு இருக்கிறோம். இன்னும் நம்ம லெவதோக்கியா சபையில வரல, அங்க எப்படி அறுவடை ஆச்சு இல்ல. ஏன்னா நம்ம 2வது பேரபிள் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல கோதுமையும் கலையும் அந்த பிசாசு வந்து விதைச்சிட்டார். அந்த கோதுமை கர்த்தர் இயேசு விதைச்சாரு, ஆனா கலைகள் என்ன பண்ணிட்டா, அந்த சாத்தான் போட்டுட்டு பிறக்க இப்போ அந்த ஒரு நிலத்துல கோதுமையும் வளருது, கலைகளும் வளருது. இப்போ யாராவது வந்து அந்த ஒரு நிலத்தை பார்த்தோம்னா கோதுமை எது கலை எதுன்னு தெரியவே தெரியாது, வித்தியாசமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கால சூழல் தான் இந்த தியேத்தரா சபை. இங்க இந்த வசனத்துக்கு ஒரு பாயிண்ட் என்னன்னா, நீ இடம் கொடுத்த இல்லைங்களா, கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணீங்க இல்லையா,
அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணதுனால உலக ஆவி யாருக்குள்ள வந்துச்சு? உண்மையான பரிசுத்தவான்குள்ள வந்துச்சு இல்லைங்களா? அங்கேயே அவங்க திரள் கூட்டமா பிரிஞ்சுட்டாங்க. முக்கியமான பாயிண்ட். கொஞ்சம் அந்த போப்பு மார்க்கத்துக்கு, அந்த ஜெசபேலுக்கு சரி போட்டோ விடுங்க, ஏதோ ஒன்று போதிச்சுன்னு இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் இடம் கொடுத்தாங்க பாத்தீங்களா? அங்க என்ன ஆயிட்டாங்கன்னு பார்க்கும்போது அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணதுனால உண்மையான கோதுமை மணிலேருந்து பதிர் வகுப்பரா இவங்க மாறிட்டாங்க. இது ஒரு பாயிண்ட் ஒரு மேலோட்டமா கொடுக்குறாரு. ஏன்னா திரள் கூட்டம் 7 சபை காலத்திலையும் சபை இருக்குன்னா திரள் கூட்டமும் இருக்கு. அவங்க திரள் கூட்டம் எப்படி பிரியறாங்க? ஜஸ்ட் காம்ப்ரமைஸ் பண்றதுனால அவங்க பிரியறாங்க. ஆனா ஒரு பாயிண்ட் அவர் சொல்றாரு என்னன்னு பார்க்கும்போது, அந்த போப்பு மார்க்கத்துக்குள்ளேயே உண்மையான சபையை வந்திருக்கிறாங்க, உண்மையான கோதுமை மணி வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பாவத்துக்கும் அவங்க தீட்டுக்கும் அவங்க சம்பந்தமே இல்லாத உண்மையான கோதுமை மணி வந்திருக்கிறாங்க. ஏன்னா 1878 தான் பாபிலோனா ஒரு வாந்தி பண்றாரு. அதுக்கு முன்னாடி உண்மையான கோதுமை மணி கலைகள் எங்க தான் இருந்திருக்கு? அது பாபிலோன் அமைப்புல தான் இருந்திருக்கு. அது நமக்கு தெரியாது. சரிங்களா? அந்த ஒரு பாயிண்ட் அவர் சொல்லிட்டு பீட்டர் வால்டோ பின்பற்றி போனவர் சிலர் கூட என்ன ஆயிருக்கலாம்? கலைகளா ஆயிருக்கலாம், திரள் கூட்டமா மாறிட்டு இருக்கலாம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் அவர் சொல்ல வர காரியம் என்னன்னு பார்க்கும்போது, காம்ப்ரமைஸ், ஒத்து போறது. ஒரு சாதகமா இல்லாத சூழல்ல நாம் ஒத்து போலனா கோதுமை மணியா இருப்போம். எல்லா விஷயமும் நமக்கு சாதகமா இருக்கு இல்லைங்களா? எல்லாமே நமக்கு ஒரு அமைப்பா சாதகமா இருக்கு. அங்க நம்ம உலகத்தோடைய ஆவி வச்சா திரள் கூட்டமா மாறுவோம். இல்லை, ஒரு சாதகமே இல்லை இந்த அழைப்புல, இந்த ஓட்டத்துல, ஆனா நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாத சத்தியத்துக்காக நின்னா அப்படின்னா என்ன ஒரு பாயிண்ட்னு பார்க்கும்போது, பரிசுத்தவான்கள் தேவனுடைய வார்த்தைக்கு எப்பவுமே அவங்க கீழ்ப்படைந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணலன்னா அவங்க கோதுமை மணி வகுப்பாரா மாறுவாங்க. ஸோ இதுதான் நம்ம இந்த இடத்துல எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, சுருக்கமா இந்த ஒரு வசனம் என்னென்ன பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது, ஜெசபேல் போப்பு மார்க்கம் தங்களை அவங்க மேன்மைப்படுத்தி தான் பேசியிருக்கிறாங்க தவிர தேவனால அங்கீகாரம் பெறல. இங்க சகோதரர்கள் அப்படின்னா தியேத்ரா சபையில வாழ்ந்த சகோதரர்கள் அவங்க செஞ்ச தப்பு என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க ஒத்து போயிட்டாங்க, அவளுக்கு ஒத்து போயிட்டாங்க. அந்த ஒத்து போலனா கண்டிப்பா கர்த்தர் இயேசுடைய பார்வையில அவங்களுக்கு நற்சாட்சி கிடைச்சிருக்கும். ஆனா கர்த்தர் இயேசு ஹைலைட் பண்றாரு, ஒத்து போயிட்டீங்க. இதே தான் பெர்கமு சபையிலே ஆச்சு. உன் மேல் ஒரு குறை இருக்கு சொல்றாரு. அது வசனத்தை வாசிக்கலாம். பெர்கமுல இவங்க பண்ண காரியம் நம்ம பார்க்கும் போது 2:14 வெளிப்படுத்தின விசேஷம் 2:14, ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கு வேசிதனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதகத்தை கை கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இதேதான் பாலாக்கின் உபதேசம். அந்த போப்பு மார்க்கம் அந்த போஸ்ட், அந்த பதவி, அந்த ஒரு என்ன சொல்றதுங்க, அந்த ஒரு ரிச், அந்த அதிகாரம், அந்த ஒரு வசதி, அந்த வாய்ப்புக்காக அந்த ஒரு ஸ்தானத்தை அவங்க தேடி போனாங்க. அதுக்கு நீ எதிர்க்காம நின்ன பாத்தீங்களா பெர்கமு சபையில. அதனால அவங்க அமைப்பா மாறிட்டாங்கன்னு உண்மையில ஒரு குறை இருக்குன்னு சொன்னாரு. ஆனா தியேத்தரால கூட அதுதான் சொல்றாரு. அவங்க அந்த ஸ்தானத்துல அவங்க அமர்ந்துட்டு பரிசுத்தவான்களை துன்புறுத்துற அளவுக்கு நீ அமைதியா காத்திருந்தியே அப்படின்னு ஒரு பாயிண்ட் முன் வைக்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்கும் போது கண்டிப்பா அங்க இருந்த பரிசுத்தவான்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழல் இருந்தாலும் நெக்ஸ்ட் வரக்கூடிய 2-3 வசனங்கள் கர்த்தர் இயேசுவே நேரடியா அவரே நேரடியா ஒரு ஆக்ஷன் எடுக்க போறார். அதுதான் நம்ம வாசிக்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன்.
தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. கர்த்தர் இயேசு இங்க சொல்றாரு, என்னுடைய பரிசுத்தவான்கள் ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவங்களை நீ ரொம்ப கஷ்டம் கொடுக்குற, அதனால் சில பேர் இடரல் அடைறாங்க. நான் உனக்கு அதிகமான நேரமோ சமயமோ காலமோ கொடுத்தேன் நீ மனம் திரும்புறதுக்கு. ஆனா நீ என்ன பண்ணல, மனம் திரும்பல. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, உனக்கு கொடுத்த அந்த காலம் முடிஞ்சிச்சு. மறுபடியும் வாசிங்க. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தவணை, அவளுக்கு தவணை கொடுத்தேன். இங்கிலீஷ்ல வந்து ஐ கேவ் ஹர் ஸ்பேஸ், பிராக்கெட்டட் டைம். டைம் தீர்க்க தரிசனத்துல வந்து இந்த ஸ்பேஸ், இந்த டைமுக்கு வந்து குரோனோஸ், குரோனோஸ் அப்படின்றாங்க. ஒரு குரோனோஸ் வந்து ஒரு வருஷம். தீர்க்கதரிசிக்கு ஒரு வருஷம்னா 360 நாள், 360 வருஷங்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, தியேத்தரா சபையிலிருந்து நான் உனக்கு கால சமயம் கொடுத்து முடிஞ்சிச்சு, இப்போ நான் உனக்கு ஒரு டைம் பிக்ஸ் பண்றேன். எப்போ தியேத்தரா சபை ஸ்டார்ட் ஆச்சோ அப்பத்துல இருந்து 360 வருஷம் பிறகு ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் உன் மேல எடுக்க போறேன். என்னன்னா, மார்ட்டின் லூத்தர் உள்ள வருவாரு, ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் நடக்கும், உன்னுடைய அமைப்புக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க போறேன். பார்க்கலாம் அன்பான சகோதர சகோதரிகளே. இப்ப நீங்க சார்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா தியேத்தரா சபை எப்ப துவங்குச்சுன்னு பார்க்கும்போது 1557, 1557. அங்கத்துல இருந்து 360 வருஷம் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா கரெக்டா 1517 வருஷம் வந்துடும். இப்போ யார் வராரு? 1517 மார்ட்டின் லூதர். 6வது சபை பிலதெல்பியா சபை என்ன ஆகுதுன்னா ஸ்டார்ட் ஆகுது. தீர்க்க தரிசனம் கிளீனா பிக்ஸ் பண்ணிட்டார். யாருடைய அழிவுக்கு? பாபிலோனுடைய அழிவுக்கு. அந்த ஒரு அழிவு இத நம்ம பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு வந்து அமைதியா இருக்கிறாருன்னா அவர் அமைதியா இல்ல, அவர் ஆக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா யாருனாலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய அமைப்புக்கு அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும் போது டைம் பிக்ஸ் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் 360 இயர்ஸ்க்குள்ள நீ என்ன ஆகுவ பாருங்க. வேமோத் டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும் போது ஐ ஹவ் given her time to repent. நான் அவளுக்கு வந்து மன திரும்பத்துக்கு காலம் கொடுத்தேன். பட் she is determined not to repent of her fornication. அவ கன்ஃபார்மா 100% நான் மன திரும்பவே மாட்டேன்னு என்ன பண்ணிட்டாங்க, முடிவெடுத்ததுனால தான் டைம் பிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கர்த்தர் இயேசு சொல்றாரு. இது வந்து தியேத்தரா சபையில இருந்து நம்ம எடுக்கும் போது, இப்போ அதே சர்தை சபையில ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. அது கூட நம்ம வாசிக்கலாம், ரொம்ப நல்ல தீர்க்க தரிசனம். ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5ஆம் மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யவும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனை போல் இருக்கும். சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படின்னா சர்தை சபைக்கு சொல்றாரு, ஒரு 5 மாசம் கஷ்டம் இருக்கும். இந்த போப்பு மார்க்கம் வந்து உங்களை கஷ்டம் கொடுக்குவாங்க. இந்த போப்பு மார்க்கம் ஒரு 5 மாசத்துக்கு உங்களை கஷ்டம் கொடுப்பாங்க. 5 மாசத்துக்கு பிறகு ஒரு மனுஷன் வருவாரு. அந்த மனுஷன் இன்னொரு மனுஷனை கஷ்டம் எப்படி கொடுக்குவாருன்னா தேல் கொட்டுறது போல. வசனம் பாருங்க எப்படி இருக்கு, தேல் கொட்டுறது. ஒரு தேல் கொட்டுச்சுன்னா என்ன ஆகும், அப்படியே அது வந்து என்னன்னா உயிர் போற அளவுக்கு வலி இருக்கும். ஏன்னா அந்த விஷம் அப்படியே பிளட்ல அப்படியே மிக்ஸ் ஆகும். ஆனா உயிர் போகாது உடனடியா, ஆனா வலி எப்படி இருக்கும். அந்த மாதிரி மார்ட்டின் லூதர் வந்தார்னா போப்பு மார்க்கத்துக்கு எப்படி இருக்கும்னா தேல் கொட்டுந்து போல. சாக மாட்டாங்க, முழுமையா அழிஞ்சிட மாட்டாங்க, ஆனா நோவு எப்படி இருக்கும், உயிர் போகிற மாதிரி இருக்கும். அந்த 5 மாசம் நம்ம சொல்லும் போது தீர்க்க தரிசனமா
ஒரு மாசத்துக்கு 30 நாள், 30 × 5 எவ்வளோங்க? 150 வருஷம். சர்தை சபை 1367 துவங்குது. அங்கத்துல இருந்து 150 கால்குலேட் பண்ணா யார் வராங்க? மார்ட்டின் லூதர் வராரு. டைம் பிக்ஸ் பண்ணிட்டாரு. போப்பு மார்க்கத்துக்கான அழிவு. கர்த்தர் இயேசு அவர் ஆக்ஷன்ல இறங்கும் போது இப்படிதான் இருக்கும். சரி, இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இத நம்மளுடைய மூத்த சகோதரர்கள் ரெண்டு வெவ்வேறு கோணத்துல பேசுறாங்க. தியேத்தரா சபையில இருந்து 360 வருஷம் மார்ட்டின் லூத்தர் வராரு. அதுக்கு முன்னாடி, அதாவது அந்த தியேத்தரா சபைக்கு முன்னாடி 360 வருஷம் நம்ம பின்னாடி போனா, பெர்கமு சபையில இருந்து எடுத்து போனா, கர்த்தர் இயேசு பெர்கமு சபையிலே ஒரு வார்னிங் கொடுத்தாரு அவங்களுக்கு, நீ மன திரும்புன்னு. எந்த பாயிண்ட்ல ஒரு மன திரும்புன்னு சொன்னாருன்னு பார்க்கும்போது, ஒரு போப் என்ன பண்றாருன்னா, போப் லியோ என்னவர் சார்லி மேன் என்னக்கூடிய நபரை அவருக்கு ராஜாவாக பட்டத்தை சூட்டுறாரு. அந்த டைம்ல இருந்து என்ன நடக்குதுன்னா, போப்புக்கு என்ன அதிகாரம்னா, ஒரு ராஜாவே தேர்ந்தெடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் பெற்றவர் போப்பு. அப்படின்னா ஒரு ராஜாவை பார்க்கலாம் யார் பெரியவர்? போப்பு. AD 800 இங்கத்துல இருந்து தான் அவங்க 1000 வருஷம் துவங்குச்சின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, போப்பு மார்க்கம் அவங்க ஆட்சி செய்யறாங்க. AD 800 இருந்து 360 கால்குலேட் பண்ண எங்க வருதுங்க? AD 800 இருந்து 360 கரெக்டா தியேத்தரா சபை துவங்குற காலத்துல வருது. ஏறக்குறைய நம்ம பார்க்கும் போது இந்த ஒரு பாயிண்ட மேலையும் கீழையும் பார்த்தோம்னா, நீ மன திரும்பு சொல்லி 360 வருஷத்துல தியேத்தரா ஸ்டார்ட் ஆகுது. தியேத்தரால இருந்து 360 பிலதெல்பியா ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா போப்பு மார்க்கத்துக்கு ஆன முடிவு ஏற்கனவே பைபிள்ல எந்த ஆங்கிள் நம்ம பார்த்தாலும் பிக்ஸ் பண்ணிட்டார். இதுதான் நம்ம சொல்ல வர பாயிண்ட், அன்பான சகோதர சகோதரிகளே. இந்த ஒரு காரியத்தை சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்ணலன்னா, தியேத்தரா சபையில எந்த அளவுக்கு உச்சகட்டமான துருபதேசம் வந்துச்சோ, பரிசுத்தவான்களை உபத்திரம் கொடுத்தாங்களோ, இப்ப கர்த்தர் இயேசு சும்மா இருப்பாரா? பரிசுத்தவான்களை விட்டுட்டா, அவங்கள துன்புறுத்தினா, இப்போ கர்த்தர் இயேசு இந்த போப்பு மார்க்கத்தை எப்படி பதில் அடி கொடுக்கிறார் பார்க்கும்போது, அடுத்த வசனம் நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 22-23. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 22-23. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே உபசாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொள்ளுவே. இவ்வளவுதான் நம்ம நீங்க தியானிக்க போறோம். 22வது வசனத்துல அவளை கட்டில தள்ளிடுவேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவளைனா யாரு? ஜெசபேல் யார குறிக்குது? போப்பு மார்க்கம். அந்த போப்பு மார்க்கத்தை நான் கட்டில தள்ளுவேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அவள் கூட விபச்சாரம் செய்த ஜனங்கள். அவளோட யார் விபச்சாரம் செஞ்சிருந்து? சிவில் அரசாங்கம். மதத்தோட அரசாங்கம் மிக்ஸ் ஆனதுதான் அந்த ஒரு வேசித்தனம், அந்த ஒரு விபச்சாரம் இல்லைங்களா? இப்போ அவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு வசனம் சொல்றேன்னா, ஒரு மகா உபத்திரவத்துக்கு தள்ளி. என்ன இது மகா உபத்திரவம்? மகா உபத்திரவம் எப்போ வரும்? கர்த்தர் இயேசு இந்த அமைப்புக்கு கடைசியா கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மாகோகலா வரக்கூடிய அந்த ஒரு காலம் தான் மகா உபத்திரம். பைபிளோடைய டெர்மினாலஜி பிரகாரம் எப்போ சபை நிறைவேறிட்ட பிறகுதான் மகா உபத்திரம். ஆனா இங்க என்ன சொல்றாரு? தியேத்தரா சபையில என்ன சொல்றாரு? ஒரு மிக மகா உபத்திரவத்தை யார் மேல, ஒரு கிரேட் ட்ரபுலேஷனை யார் மேல நான் கொடுக்குறேன்? அவங்க மேல கொடுக்குறேன். சிவில் கவர்மெண்ட் மேல கொடுக்குறேன். ஏன்? இந்த ஜெசபேல் கூட இருந்ததுனால நான் அவங்களுக்கு ஒரு மகா உபத்திரத்தை கொடுக்குறேன். ஏன்னா அவங்க மனம் திரும்பல சொல்லிட்டு அவங்க மேல மட்டும் இல்ல, வேற யார் மேல கொடுக்குறாரு? அவர்களுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவே. இதுதான் பாயிண்ட்டுங்க.
அவருடைய பிள்ளைகளையும் நான் கொல்லவே கொல்லுவேன். இப்ப சரித்திரத்தை திரும்பி பார்க்கும். யோவான் அந்த எக்காலம் மோதும் போது எப்படி திரும்பி பார்த்தாரோ, இந்த விஷயங்கள் தியேத்திரா சபையில நடந்துச்சா இல்லையா? கர்த்தர் இயேசு சொன்னபடி அந்த அமைப்பை அடிச்சாரா இல்லையா? இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவளை நான் கட்டிலில் தள்ளுவேன். இங்கிலீஷ்ல நம்ம வாசிக்கும் போது கட்டில், பொதுவா கட்டில் ரெண்டு அர்த்தம் வரும். ஒண்ணு இலைப்பாறுதலுக்கான ஸ்தலம், ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னா போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஸ்தலம். இன்னொரு கட்டில் இருக்கு, என்னன்னா சிக் பெட். நோயில அவர் என்ன பண்ணிடுவாராம்? தள்ளி விட்டுருவாராம். இந்த இடத்துல டிரான்ஸ்லேஷன்ல ஐ வில் கேஸ்ட் ஹர் அப்பான் எ சிக் பெட். சிக் பெட் அப்படின்னா நோயால வாதிக்க செய்வேன், அவங்கள பலம் இல்லாத செஞ்சு விட்டுருவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா, பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, தியேத்திரா சபையில நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, வரலாற்றிலே இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா த பாபிலோனியன் கேப்டிவ். பாபிலோனியன் கேப்டிவ். எப்படி இஸ்ரேல் ஜனங்க தங்களுடைய சொந்த தேசத்தை விட்டு புறஜாதி கைக்கு போயிட்டாங்க, அந்த மாதிரி ரோமன் கேத்தலிக் ரோம்ல தான் ரோமன் கேத்தலிக் பவர். நல்லா புரிஞ்சுக்கலாம், ரோம்ல தான் ரோமன் கேத்தலிக் பவர். இந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, தியேத்திரா சபையோடைய முடிவு காலத்துல தியேத்திரா கம்ப்ளீட் ஆகும் போது, அந்த சபை கம்ப்ளீட் ஆகும் போது ஒரு 3 போப்போட சீட்டுக்கு 3 கேண்டிடேட் இருந்தாங்களாம். யார் அடுத்த போப்புக்கு 3 பேர் ஈக்குவலா காம்படேட்டா இருந்தாங்களாம். அப்படி ஈக்குவலா காம்படேட்டா நிக்கும் போது 3 போப்பு, அவங்க 3 போப்புக்குள்ளேயே என்னன்னா ஒரு இன்டர்னல் பொலிட்டிக்கல் பிரச்சனை. யார் அந்த ஒரு சீட்ல உக்காரணும், யார் அந்த சீட்ல நான் அடுத்த போப்பா உக்காரணும். ஏன்னா ஒரு போப்பு அந்த போப் அவருடைய அந்த ஒரு ஸ்தானத்துல ஒரு அமர்ந்துட்டாருன்னா அடுத்த போப்புல வர முடியாது. இது ஒன்றும் நம்மளுடைய எக்லிஷா எலெக்ஷன் மாதிரி இல்லை. அவர் சாகிற வரைக்கும் அவர் தான் போப்பு. அப்படின்னா அந்த பவர் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால 3 கண்டஸ்டன்ட், 3 பேர் அந்த சரிநிலையில இருக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைனால சபைக்குள்ள ரொம்ப குழப்பம் ஆயிடுச்சா. எங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பாபிலோனுக்குள்ளேயே பிரச்சனை ஆனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, ரோம்ல இருக்கக்கூடிய போப் மார்க்கத்தோடைய அந்த சீட்டு, அந்த கேபிட்டல், அந்த பதவி அப்படியே பிரான்ஸுக்கு கொண்டு போயிட்டாங்களாம். ஏன்னா இவங்க 3 பேர் பிரச்சனை பண்றதுனால. ரொம்ப சிம்பிளா நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னு பார்க்கும்போது, கர்நாடகாவுடைய தலைநகரம் பெங்களூர். இந்த பெங்களூர் நாளில இருந்து உப்ளிக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நாட்டோடைய நிலவரம் என்ன ஆகும்? இல்ல டெல்லி தான் இந்தியாவுடைய கேபிட்டல், அது அப்படியே சென்னைக்கு கொண்டு வந்துட்டா என்ன ஆகும்? எவ்வளோ பவர் சேஞ்ச் ஆகும். அந்த இருக்கக்கூடிய ஆபீஸ்ல இருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது, ட்ரெடிஷ்னலா பாருங்க, இந்த பிக்சர் நீங்க பார்க்கும்போது ட்ரெடிஷ்னலா ரோம்ல தான் அந்த போப் உட்காரக்கூடிய அந்த சீட்டு, அங்கதான் அவருடைய பவர். அதை எடுத்து பிரான்ஸுக்கு தள்ளிட்டாங்க தற்காலிகமா, கொஞ்ச காலமா. அப்படி அவர் அந்த சீட் அங்க மாறும் போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது, ரோம்ல அவருக்கு இருந்த அந்த ஒரு பவர் என்ன ஆயிடுச்சு? கம்மி ஆயிடுச்சு. இதுதான் என்னன்னா போப்பு மார்க்கம் செஞ்ச மிகப்பெரிய தவறு. அவங்க மாத்தினாங்க பாத்தீங்களா இடம், அதுதான் கர்த்தர் இயேசுவோட பவர். என்னன்னு பார்க்கும்போது, வாதைகள், அதாவது போப்பு மார்க்கத்துக்கு வரக்கூடிய வாதைகள், ஐயோ 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 நம்ம தியானிச்சோம் பாத்தீங்களா, வசனத்துல நம்ம பார்க்க போறோம். அந்த ஐயோ எல்லாம் முதல் ஐயோ இதுதானா, வாதைய தண்டிச்சிட்டாராம். ஜஸ்ட் லொகேஷன் சேஞ்ச் பண்ணதுனால போப்பு மார்க்கத்தோடைய சீட் என்ன ஆயிடுச்சு? ஆட்டம் ஆயிடுச்சு. இதுதான் அப்போ ஜனங்களுக்கு அவர் மேல இருந்த கிரிப் என்ன ஆயிட்டு இருக்கும்? இதுதான், நான் உன்னை சிக் பெட்ல தள்ளி விடுவேன்னா போப்பு மார்க்கம் மேல இருந்த பயம் என்ன ஆயிடுச்சுன்னா ஆடிச்சு. முதல் பாயிண்ட் இவ்வளவு தானா? இல்ல, அவளோட வேசி பண்ண நெக்ஸ்ட் யாருங்க? சிவில் அரசாங்கம். மதம் சொல்றதெல்லாம் இவங்க கேட்டு கண்மூடித்தனமா பரிசுத்தவான்களை துன்புறுத்தினாங்க பாத்தீங்களா. அவங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, தியேத்திரா சபையோடைய முடிவுல 100 வருஷம் கண்டினியூஸா யுத்தம் கொண்டு வந்துட்டார். 100 years வார். தியேத்திரா சபை முடிவு வருது. அந்த கம்ப்ளீட் ஆகும் போதே
கண்டினியூஸா வார் 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 வார். அந்த யூரோப்பு தேசம் அந்த ஒரு கண்டம் முழுவதும் யுத்தத்தால் நிரப்பி தள்ளிட்டார். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து போப்பு இந்த ரோம்ல இருந்து பிரான்ஸுக்கு போனதே வந்து அவங்களுடைய அதிகாரம் குறைஞ்சு போச்சு. இது மேல வந்து தொடர்ந்து யுத்தத்துக்கு மேல யுத்தம், யுத்தத்துக்கு மேல யுத்தம், யுத்தத்துக்கு மேல யுத்தம்னு 100 வருஷம் கண்டினியூஸா 100 year வார். இது ஹிஸ்டரியில ரொம்ப பெரிய ரிமார்க்கபிள். 1337 இருந்து 1453 வருஷங்கள், 100 years வார் கண்டினியூஸா கொடுத்ததுனால வசனம் என்ன சொல்றதுன்னா, நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? வாசிங்க. அவளோட வேசித்தனம் பண்ணவர்களுக்கு வாசிங்க. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடைய விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்தின் இங்க கிரேட் ட்ரபுலேஷன் கொடுக்குது. மிகுந்த உபத்திரவம்னா தொடர்ந்து இந்த ஒரு அரசாங்கத்துக்கு அவங்க யுத்தம் மேல யுத்தம் மேல யுத்தம் மேல. இங்க ஒருத்தர் போப்பு வந்து ஒருத்தர் வந்து நீங்க தான் ராஜாவா இருங்கன்னா அவர் நெக்ஸ்ட் எங்க போயிட்டுறாரு? யுத்தத்துக்கு போய் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னும் போப்பு மார்க்கத்தோடைய பலன் கம்மி ஆயிடுச்சு. இவ்வளவுதானா? இல்ல, நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. என்னன்னா, 3வது கேட்டகரி யாரு பார்க்கும்போது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவே. யார் அவளுடைய பிள்ளைகள்? அதாவது ரோமன் கேத்தலிக் தாய், அவருடைய பிள்ளைகள் யார்? புரோட்டஸ்டன்டிசமா? கண்டிப்பா இல்ல. ஏன்னா புரோட்டஸ்டன்டிசம் வந்து மார்ட்டின் லூதருக்கு பிறகுதான் வராங்க. யார் அவருடைய பிள்ளைகள் பார்க்கும்போது ரோமன் கேத்தலிக் அவங்களுடைய அமைப்புல வந்து என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, சபை வகுப்பார் வந்து யாருன்னு பார்க்கும்போது இந்த குருக்கள், ஃபாதர், கிளர்ஜி கிளாஸ், குருவானவர், இவங்கெல்லாம் வந்து சபை வகுப்பாரா. அங்க சபைக்கு வரக்கூடிய சாதாரண ஜனங்கள் வந்து அந்த சபைகளுடைய பிள்ளைகளும், புரியுதுங்களா? அந்த சபைக்கு வரக்கூடியவர்கள் வந்து சபைகளுடைய பிள்ளைகள். பாரிஷால் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோமே, பாரிஷால் அப்படின்னா அது ஒரு சத்திரம். அந்த சபையில ஒரு சத்திரம் கட்டியிருப்பாங்க, அது பேர் பாரிஷால் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரிஷ் அப்படின்னா என்ன பார்க்கும்போது, பாரிஷர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரோமன் கேத்தலிக் சபை வந்து திருப்பத்தூர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுதான் பெரிய ரோமன் கேத்தலிக் சபை. அந்த ரோமன் கேத்தலிக் சபை பக்கத்துல இருக்கக்கூடிய ரோமன் கத்தோலிக்கர்கள் தான் பாரிஷர். அவங்க தான் யாருன்னு பார்க்கும்போது த சில்ட்ரன் ஆஃப் த சர்ச். அந்த சபைக்கு அவங்க தான் யாரு? பிள்ளைகள் இல்லைங்களா? அந்த பிள்ளைகளை நான் என்ன பண்ணுவேன்னா, என்ன வசனம் என்ன சொல்லுங்க? கொல்லுவே. எப்படி கொன்னாரு பார்க்கும்போது, தியேத்தரா சபையோடைய முடிவுல மிகப்பெரிய பேண்டமிக் வந்துச்சு, மிகப்பெரிய தொற்று நோய் வந்துச்சு. அந்த தொற்று நோய் பேர் தான் பிளாக் டெத், இல்லைன்னா பூபாலிக் பிளேக். இந்த பூபாலிக் பிளேக் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ கொரோனால செத்து பார்க்கிலும் பல மடங்கு செத்தவங்க வந்து இந்த பூபாலிக் பிளேக்ல தான். ஏறக்குறைய 2 கோடி ஜனம் செத்துட்டாங்க. அதாவது சொல்லும் போது 2க்கு 3 பங்கு யூரோப்பு இந்த பூபாலிக் பிளேக்ல செத்துட்டாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு பார்க்கும்போது அந்த ரோமன் கேத்தலிக்ல போன பிள்ளைகள். அந்த வாதைக்கு இவங்க என்ன ஆயிட்டாங்க? மாட்டிக்கினாங்க. ஆனா ஒரு ஆச்சரியம், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம தியானிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, என்ன ஆச்சரியம் பார்க்கும்போது, இந்த பூபாலிக் பிளேக் எங்க வந்திருக்குன்னா நகரத்துல தான் வந்திருக்கு. இந்த அமைப்புகள் எங்க இருக்கோ அந்த சபையெல்லாம் வந்து பெரிய பெரிய சிட்டில இருந்திருக்கு. இந்த சிட்டியில சின்ன எலிய வச்சு இவ்வளவு பெரிய தொற்று நோயை தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த பூபாலிக் பிளேக் வெளியே வந்துச்சு. ஆனா அந்த பீட்டர் வால்டோ என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இவர் அந்த ஒரு சத்தியத்தை தெரிஞ்சுட்டு அவங்களுடைய சீஷர்களை மலை பிரதேசத்துக்கு அனுப்பிச்சிட்டாரு. இப்ப பொதுவா சிட்டிக்குள்ளதான் எலிகளுடைய தொல்லை ஜாஸ்தி இருக்கும். இந்த மலை பிரதேசத்துக்கு போனவங்க
யாருக்குமே பெரும்பாலான ஜனங்களுக்கு இந்த வாதை அகப்படலையாம். என்ன ஆச்சரியம் பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. இதுதான் தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன். அவளுடைய வாதையில நீ மாட்டிக்குவனா அந்த உபதேசத்துல இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் என்னங்க, அந்த வாதையில மாட்டிப்பாங்க, அவ்வளவுதான். இந்த ஒரு ஆச்சரியமான பாயிண்டோட நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது இந்த நாளுக்கான ஸ்டடிய நிறைவு கொண்டு வரலாம் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது நம்ம வாசிக்கும் போது வாசிங்க தொடர்ந்து 23. அப்பொழுது நானே உள்ளத்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். இந்த ஒரு பகுதியை நம்மளுடைய மூத்த சகோதரர்கள் அவருடைய வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும் போது இந்த போர்ஷன் ரொம்பவே கஷ்டம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. தேவனுடைய ஆவை பெற்றுக்கொண்டு முயற்சி பண்றேன்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க. அது என்னன்னு நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இப்போ நம்ம இந்த நாள்ல நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்கும்போது, பாபிலோனுடைய உபதேசத்துக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, காது குத்துட்டாங்க. 7ஆம் சபையில வாழக்கூடிய நமக்கு கொடுத்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. பிரதானமான லெசன் தியேத்தரால இருந்து. அப்படி அவங்க தியேத்தரால பரிசுத்தவான்களும் சரி உபதேசத்தையும் அவங்க துரு உபதேசமா உச்சகட்டத்துக்கு கொண்டு போனவங்களுக்கு அவங்களுடைய பொசிஷன், அவங்களுடைய பவரை கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாரு, பதவியை வீக் பண்ணிட்டார், சிக் பெட்ல போட்டார், நோய்வாய் பண்ணி விட்டார். அதே போல அதுக்கு ஒத்தளிச்ச அரசாங்கத்துக்கும் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது ஒரு தொடர்ந்து யுத்தத்துக்கு மேல யுத்தம் கொடுத்து அவங்களே வீக் பண்ணிட்டார். அந்த ரோமன் கேத்தலிக் அமைப்புக்கு ஒத்து போன அந்த திருச்சபை பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணிட்டாரு, அவங்களுக்கும் வாதையனால என்ன பண்ணிட்டாருன்னா அவரு அடிச்சிட்டாரு நம்ம பார்க்கிறோம். இதுதான் கர்த்தர் இயேசுவோடைய கண்கள் அக்னி ஜுவாலிய போல இருக்கு. அவருடைய பார்வையில இருந்து ஒருத்தரும் தப்ப முடியாது. பாதைய எப்படி இருக்கு, வெங்கலம் போல இருக்குன்னா கர்த்தர் இயேசு என்ன அவரு தான் சுத்திகரிக்க முடியும் அன்பான சகோதர சகோதரிகளே. ஆகையால் அன்பான சகோதர சகோதரிகளே, வரக்கூடிய நாட்கள்ல இந்த வெளிப்படுத்தின விசேஷ தியானத்துக்காக விசேஷமாக ஜெபிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன்.